எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கிற என் கணவரோட படத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்தை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு ஒரு நல்ல மெசேஜ், அருமையான மெசேஜ். தாய் கிழவி ராதிகா மேம் சொல்லவே தேவையில்லை, நடிப்பறைக்கும் சொல்லலாம். பர்ஃபெக்ட் பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிட்டாங்க, பயங்கரமாக இருக்குது. உண்மையிலேயே இது படம் இல்லைங்க, பாடம். எல்லா பெண்களும் பார்க்க வேண்டிய ஒரு பாடம் தான் இந்த படம். அவங்க பொம்பளை சிவாஜியா வந்துட்டாங்க. உண்மையிலேயே என்னோட ஆசையை சேர்த்து நான் என்னுடைய அக்காவா, உடன்பிறவா, சகோதரியா நினைக்கிற ராதிகாமா. கண்டிப்பா இந்த படம் பார்க்கணும். இந்த படம் தான் பிளாக் பஸ்டர் ஆகணும். டிரெக்டர் பெரிய முருகனோட பக்தர் நினைக்கிறேன். பயங்கரமான முருகன் கனெக்டர் இருக்குது. எனக்கும் முருகசாமி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். எவ்வளோ நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான படம். இதுக்கப்புறம் உங்கள் கையில் ஒப்படைச்சிடறோம் இந்த படத்தை, நீங்கள் பார்த்துக்குங்க. தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையாக இருக்கும் படம். ஒரு சின்ன நாட்டை வச்சுட்டு ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப அழகாக பண்ணிருக்காங்க. வயிறு பூமி சிரிச்சு மனப்பூர்வமாக எப்படி சொல்லிச்சு, பயங்கரமாக எமோஷனலாகவும் ஆகுங்க. தாய் கிழவி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். அருமையான படம், பெரிய மெசேஜ் படத்தில். செகண்ட் ஹாஃப் கிழி முடிச்சுட்டாங்க. டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக எல்லாருக்கிட்டையும் நல்ல வேலை வாங்கிட்டாங்க. நம்ம தமிழகத்தின் பொக்கிஷம் ராதிகா மேடம். இந்த படத்தை நான் 2வது தடவை பார்க்குறேன். நான் முதல் தடவை பார்த்தோன்னே சொன்னேன், அப்பயே சொல்லிட்டு இந்த படம் ஒரு வித்தியாசமாக, ஒரு ப்ரோக்ரெஸாக, ஒரு இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எப்படி இருக்கணும், தாய்க்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு கருத்தை சொன்னா கூட அதை ஒரு ஹாஸ்யமா லைட்டர் வெயின்ல கொண்டு போய் ஒரு சீரியஸ் மேட்டரை ரொம்ப லைட்டர் வெயின்ல பண்ணி நரேட்டிவ் சொல்லி, தாய்னா என்ன, பாசம்னா என்ன, உயிர்னா என்ன, நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டே போகலாம். You know, I'm not going to forget this effort, and you made this effort for me. Shiva, producer Shiva. பின்னாடி வாங்க. Empowering. எத்தனை
சரி இல்லை கொடுத்துற சொல்லுங்கள் இல்லை கொடுத்துற ஓகே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்தை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சு ஒரு நல்ல மெசேஜ், அருமையான மெசேஜ் லேடிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அக்கா வந்து ரிமைண்டட் நல்ல இந்த ஃபாதர் எக்ஸ்பர் அதுவே பொறுப்பு இல்லை. எக்ஸலன்ட் மூவி, 100% பெரிய ஆல் தி பெஸ்ட் டு தி ஹோல் டீம். தாய் கிழவி ராதிகா மேம் சொல்லவே தேவையில்லை, நடிப்பறைக்கும் சொல்லலாம். பர்ஃபெக்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பிடிச்சிட்டாங்க, பயங்கரமாக இருக்குது. நம்ம டேரக்டர் மண்வாசன் மாறானா அற்புதமாக அப்படின்ற டேரக்டர் அந்த ஸ்கிரிப்ட் ப்ரொடக்ஷன் உண்மையிலே படம் பார்த்தது என்ன பேசுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ காமெடி, செகண்ட் ஹாஃபில் வந்து அவ்வளோ இமோஷனல் காமெடி. வெறும் ஒரு காமெடி படமாக இல்லாமல் இமோஷனலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க டேரக்டர். அண்ட் இந்த படம் வந்து இது மாதிரி கதையை செலக்ட் பண்ணது வந்து சிவாஜி சார் தான் வாழ்த்து சொல்லணும். ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அந்த புது டேரக்டர் வாய்ப்பையும் கொடுத்துருக்காரு. அதுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் பண்ணி கொடுத்துருக்காரு. அற்புதமாக இருக்குது. மொத்த டீமுக்கும் தாய்கள் அத்தனை சிங்கம்பளி அண்ணன், முனிஸ்கான் அண்ட் சரவணன் அண்டு எல்லாருமே சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அவங்க கேரக்டர். அல்டிமேட் அண்ட் ராதிகா மேம், கங்க்ராட்ஸ் ஆல் ஹோல் டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கங்க. உண்மையிலேயே வந்து இது படம் இல்லைங்க, பாடம். எல்லா பெண்களும் பார்க்க வேண்டிய ஒரு பாடம் தான் இந்த படம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப நிறைவா இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து என்ன மாதிரி ஒரு வயசு கடந்த பெண்கள் எல்லாருக்குமே இந்த பாடம் வந்து ஒரு பெரிய லெசன். அவங்க வந்து பொம்பளை சிவாஜியா வந்துட்டாங்க. உண்மையிலேயே என்னோட ஆசையை சேர்த்து நான் வந்து என்னுடைய அக்காவா உடன்பிறவா சகோதரியா நினைக்கிற ராதிகா அம்மாக்கு இன்னும் நிறைய 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 படங்கள் நிச்சயமா இது தேசிய விருது வாங்கும். அவங்களுக்கு நாங்கள் எல்லாருமே உழைப்போம் அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்கிறதுக்காக. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ராதிகா அம்மா எனக்கு எவ்வளோ க்ளோஸ்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்னோடய லைஃப்க்கே அவங்க பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த படம் வந்து பெண்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும். இந்த படம் தான் பிளாக் பஸ்டர் ஆகணும். இந்த கதைகள் பிளாக் பஸ்டர் ஆகணும். விஷிங் ராதிமா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் நேஷனல் அவார்டு. இப்போவே நான் சொல்லிடுறேன், மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ. ஸோ எனக்கு தாய் கிழவி படம் பார்க்கறதுக்காக வந்தோம். இட் இஸ் வெரி 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 நைஸ். ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. டிரெக்டர் வந்து பெரிய முருகனோட பக்தர்னு நினைக்கிறேன். பயங்கரமான முருகன் கனெக்ட் இருந்தது. எனக்கும் முருகசாமி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் சிவகார்த்திகேயன் அவரோட ப்ரொடக்ஷன் அந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான படம். ராதிகா அம்மா வந்து பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பயங்கரமான எஃபர்ட்ஸ், அந்த கெட்டப்பாக இருக்கட்டும், ரொம்ப டைம் எடுத்து
கெட்டப் சாதாரணமாக 2-3 hours ஆகும் அந்த கெட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ கெட்டப் போட்டு இந்த மாதிரி நடிச்சிருக்கோம். ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டே கிடைக்கும் படத்தோட மூலம். இந்த படத்தில் நடிச்சு எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும். தேங்க்யூ. பொண்டாட்டி நடிக்கிற படங்கள் 2 படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆன சரித்திரம் இல்லை. அந்த வகையில் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற என் கணவரோட படத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் அப்படியே. தேங்க்யூ. வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் உங்கள் கையில் ஒப்படைச்சிடறோம் இந்த படத்தை, நீங்கள் பார்த்துக்குங்க. தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படம் வந்து வாழ்க்கையில் படம் மாதிரி கிடைச்சதுக்கு ரொம்ப சிவபுரேசன் சார் டேரக்டருக்கு, சிவாத்தியன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகாது. இன்னும் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறது. படம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. லிட்டரலி ஸ்டார் காஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் கன்ஃபார்மாக வந்துட்டு தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, எஸ்பெஷலி ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். வெரி பியூட்டிஃபுல்லி ஆகும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தாய்க்கல்வி ப்ரீமியர் ஷோ ரொம்ப அருமையாக இருக்கும் படம். ஒரு சின்ன நாட்டை வச்சுட்டு ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க டேரக்டர் சிவகுமார் சார். மற்றபடி ராதிகா வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க ரியல் லைஃப்பில் இருக்கிற கேரக்டருக்கு படத்தை ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் மற்ற எல்லாருமே பாலசரன் சார் ஆகட்டும், நிஷ்காந்த் சார் ஆகட்டும், நம்ம சிவபுரி சார் ஆகட்டும், எல்லாருமே முத்துக்குமார் சார் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அண்ட் இட்ஸ் வெரி என்டர்டெய்னிங். அண்ட் முக்கியமாக வந்து எஸ்கே பிரதருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அவரோட எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் வந்து நிறைய குவாலிட்டி ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க. அதில் இதுவும் வந்துட்டு 100% ஒரு குவாலிட்டியான எல்லாரும் தியேட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோ ஷூட்டிங் போயிருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் பார்க்குறேன், ப்ரீமியர் ஷோவில் பார்க்குறேன். ஷூட்டிங் நடிக்கும்போது இருந்த காட்சிகள் எல்லாமே வந்து அப்போவுமே எவ்வளோக்கு எவ்வளோ படத்தில் நகைச்சுவை இருந்துச்சோ அவ்வளோக்கு பயங்கரமான எமோஷனலாகவும் இருந்துச்சு நடிக்கும்போது. அது இன்னைக்கு முழு படமாக பார்க்கும்போது இவ்வளோ வந்து வயிறு முழுங்க சிரிக்க வச்சு இந்த அளவுக்கு உள்ள புரிந்து எமோட் பண்ணுறது ரொம்ப சில படங்கள் அதை செய்யும். ஆட்களவி படம் ரொம்ப எமோஷனாக இருக்குது. நடித்ததையும் தாண்டி ரொம்ப இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆகச்சிறப்பான கதாபாத்திரத்தில் ஆகச்சிறந்த படத்தில் இந்த வாய்ப்பு இயக்குனர் சிவகுமார் முருகேசனுக்கும் நம்ம தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் தலைவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு நம்ம அம்மா அப்பாக்களை, நம்ம அப்பா அம்மாச்சிகளை, தாத்தா பாட்டிகளை, பெரியவங்க எல்லாரையும் ரொம்ப ஞாபகப்படுத்தும். ரொம்ப முக்கியமான ஒரு பொலிட்டிக்கலான படம். இது ரொம்ப சிறந்த ஒரு அரசியல் படுற படம். எல்லாரும் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கணும். நிச்சயமாக படம் வயிறு முழுங்க சிரித்து மனப்பூர்வமாக எப்படி சொல்லிட்டு பயங்கரமாக எமோஷனலாகவும் ஆவீங்க. கண்டிப்பாக பாருங்கள் இந்த படம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சுருளின்ற ஒரு பொண்ணு தாய்க்கிழவியில் ப்ளே பண்ணியிருக்கேன். தாய்க்கிழவி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். ரொம்ப முக்கியமான விஷயங்களை, ரொம்ப தவிர்க்கிற விஷயங்களை, ரொம்ப ரகசியமாக மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க விஷயங்களை, ஜென்ரேஷன்ஸ் டுகெதர் அப்படியே பாஸ் ஆகிட்டு இருக்க விஷயத்த ரொம்ப முக்கியமாக மேடை போட்டு ஓப்பனாக பேசின மாதிரியான ஒரு படம் தாய்க்கிழவி. இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப 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 பெரிய சந்தோஷம். எனக்கு எல்லாத்த விட ரொம்ப அதிகமான சந்தோஷம் எங்களோட டைரக்டர் சிவாக்காக. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் நிச்சயமாக தேட்டர்ஸ் வந்து படம் பாருங்கள். படம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் கேரக்டர் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்தா கேக்குதா சொல்றது? நம்ம வாழ்க்கையில் விமன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபேமிலி எப்படி இருக்கும்,
அது வந்து சிட்டியில் இருக்கிறவங்க இல்லை வில்லேஜில் இருக்கிறவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அருமையான படம், பெரிய மெசேஜ் படத்துல. ஆமா. செகண்ட் ஹாஃப் கிழி கிழி கிழின்னு வச்சுட்டாங்க. டைரக்டர் ரொம்ப பிரமாதமா எல்லாருக்கிட்டையும் நல்ல வேலை வாங்கிட்டாங்க. ராதிகா மேடம் பத்தி வந்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. எந்த ரோல் எடுத்தாலும் அது மட்டும் இல்லை, எப்பவுமே இல்லை, நம்ம தமிழகத்தின் பொக்கிஷன் ராதிகா மேடம். ஓகே, I'm so happy I came for this movie. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்டர் முக்கியமா ஒவ்வொரு கேரக்டர் டைரக்டர் அவ்வளோ பெரிய மெசேஜ் கொடுத்துருக்காரு படத்துல. நாட் only for family, individually for men, for ladies, parents and even children. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் குட் பிக்சர் ராதிகா. தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, தாய் கிழவி மட்டும் கிடையாது, இது தாய் கிழவி 2.0 அவ்வளோதான் சொல்லும். என்டர்டைன்மெண்ட் இருக்கு, மெசேஜ் இருக்கு, சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த படம் பார்த்து முடிக்கும் போது நீங்க என்னமோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியாவை, அப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறவங்க இப்படிதான் இருக்கணும், லைஃப்னா இப்படிதான் இருக்கணும்னு அந்த ஒரு மெசேஜோட வெளியே போவாங்க. அவ்வளவுதான். அந்த சந்தோஷம் அப்படியே வெளியே வரும்போது தெரியும், திருப்தியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமான இந்த நிகழ்வு. முழுக்க நான் பிறந்த மனசாக வட்டார மொழியில் நடிச்சது ஒரு வாய்ப்பு கொடுத்த தம்பி ரொம்ப முடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான படமாக எல்லாருக்கும் பிடிக்கும். படம் நல்லா போகும். நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்தை கொண்டாட வேண்டிய முக்கியமான படமாக பார்க்குறேன். ஜாலியாக ரொம்ப எமோஷன்ஸாக இருக்குது. நன்றி. இந்த நேரத்தில் எஸ்கேப் பேசுகிறதுக்கு பேசணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப மனசுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. My lipstick is all over your forehead. என்ன சொல்றீங்க? நான் கவனிக்கல. நான் எங்க வந்துட்டேன். அவர் உங்களை இந்த படத்தை நான் 2வது தடவை பார்க்குறேன். நான் முதல் தடவை பார்த்தோன்னே சொன்னேன், அப்பயே சொல்லிட்டு இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமா ஒரு ப்ரோக்ரெஸாக ஒரு இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எப்படி இருக்கணும், தாய்க்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு கருத்தை சொன்னா கூட அதை வந்து ஒரு ஹாஸ்யமா லைட்டர் வெயின்ல கொண்டு போய் ஒரு சீரியஸ் மேட்டரை வந்து ரொம்ப லைட்டர் வெயின்ல பண்ணி நரேட்டிவ் வந்து சொல்லி தாய்னா என்ன, பாசம்னா என்ன, உயிர்னா என்ன, நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டே போகலாம். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு பி a ஸ்பாயிலர். ஏன்னா படம் நேரில் போய் பார்க்கணும் எல்லாரும். நம்மளே கதையெல்லாம் ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும். முக்கியமாக தாய்மார்கள், பெண்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படம் வந்து ஒரு நல்ல தரமான படம்னு நான் சொல்கிறேன். தோ மை மூவிஸ் ரிலீஸிங் ஆன் த சேம் டே, ஆளி ரிலீஸ் ஆனால் கூட எனக்கு வந்து இந்த ஒரு அது வந்து ஒரு வித்தியாசமான படம்.
திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் டச்சிங் மை ஹார்ட். அன்றைக்கும் நான் வந்து படம் பார்க்கும்போது சிரித்து கொண்டு இருக்கும்போது அழுகே வந்தது. கடைசி காட்சிகளும் சரி, அதுக்கு நடுவில் வந்து பல நடிச்ச சீனும் சரி, எல்லாமே ஒரு உயிரோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லும் போது என்ன பெரிய வலிக்குதுன்னா, ஒரு தாய் தந்தையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தாயும் தந்தையும் உடல்நலம் குன்றிய போது அந்த பிள்ளைகள் எப்படி பார்த்துக்கிறாங்கன்ற ரொம்ப முக்கியம். அதை அந்த கருத்தை ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம் ஆஃப் தாய் கிழவி. ரொம்ப அருமையான படம், சிறந்த படம் நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தாய் கிழவி சிறப்பு ஷோ பார்த்துட்டு வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு அருமையான மெசேஜ் உள்ள ஒரு படம். இந்த படம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். குழந்தைகளோட, பெரியவங்களோட, குடும்பமாக போய் எல்லாரும் சேர்த்து பார்க்கலாம். இந்த படம் தயாரித்த எஸ்கே ஃபிலிம்ஸ் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு, ஃபேஷன் ஸ்டுடியோ சுதன் சார் அவர்களுக்கு படமாக நன்றி. இந்த படத்தில் படம் கண்டிப்பாக நல்ல பேர் எடுத்தோம், நல்ல பேர் எடுத்தோம். இந்த படத்தோட இயக்குனர் வந்து தம்பி சிவகுமார் முருகேசன். ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப சூடான ஒரு ரேட்டிங்கோட ஒரு படம். கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்காலம் அதே மாதிரி மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது தமிழ் சினிமாவில். கண்டிப்பாக ரெண்டு பேரும் தமிழ் சினிமா நினைச்சிருப்பாங்க. இதுக்கு வாழ்த்துக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாத்தையும் கேட்கறாங்க. இந்த படத்தின் முக்கிய கதாநாயகன் இவர்தான், சிவகுமார் முருகேசன். சின்ன வயசுல அவருடைய பொறுமையும் அவருடைய வழியும் எல்லாமே தாங்கிக் கொண்டு ஒரு அவ்வளோ சிறப்பான ஒரு மெசேஜ் உள்ள இன்னைக்கு சொசைட்டிக்கு தேவையான ஒரு கதையை ரொம்ப அழகா ஒரு புதுமையா சொல்லியிருக்காரு. ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். யூ டிசர்வ் தி பெஸ்ட். நான் இன்டர்வியூல வந்து செய்ய போட்டாங்க, இது வேற படமா இருக்கு அப்படின்னு. நைஸ் நைஸ். Thank you and wish you the Siva. Thank you, ma'am. Your journey should be most success. நாங்க அப்புறம் பாபா சுத்தம் நீங்க பேசுங்க. பிரபு சார் நீ இப்பதான் முதல் தடவை படம் வாங்குறியா? அழுவியா? வந்த உடனே எங்க கட்டி பிடிச்சி சரத் சார் யாராவது பண்ணீங்களா? படம் முடிச்சுட்டு டப்பிங் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் படம் பார்க்கல. இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் படம் பார்க்குறேன் அப்படிங்கிறத